வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம அரைக்கீரையை வச்சு காரக்குழம்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு கீரை கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அரைக்கீரை கடையில் செய்கிறதுக்கு டைம்லாம் ரொம்ப ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கீரை கடையில் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி காரக்குழம்புக்கு இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். இப்போ இந்த கீரை கடையில் ரெடி பண்ணுறதுக்கு நான் நம்ம கார்டன்லேருந்து தேவையான அளவு அரைக்கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே கீரை கடையிலுக்கு இந்த மாதிரி ஹைட்டான மண் பாத்திரம் இருந்ததுன்னா கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக கீரை எடுத்துருக்கனால இந்த மாதிரி சின்ன மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த கீரையை போட்டுக்கலாம். கீரை இந்த மாதிரி கொஞ்சம் காம்போடு போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கீரையை நல்லா சுருள நம்ம இந்த மாதிரி தண்ணியிலே வதக்கி எடுத்துக்கணும். எப்போவுமே கீரை கடையணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மண் பாத்திரம் எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. மண் பாத்திரத்தில் தான் மத்து வச்சு நம்ம கீரையை மசிக்கும் போது ஈஸியாக மசிஞ்சு வரும். அதே மாதிரி சூடும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறனால அந்த கீரை மசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அரைக்கீரை நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்சிருக்கோம். அதுவும் இயற்கை உரம் போட்டு பறித்ததுனால கீரை ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். இதே கீரை நீங்கள் கடையில் வாங்கி இந்த மாதிரி மசிக்க வேக வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். டைமிங்கும் 2லேருந்து 3 நிமிஷம் அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே கீரை நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அந்த கீரையோட தண்டை எடுத்து இந்த மாதிரி கைனால் மசிச்சு பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி மசிஞ்சு வந்துட்டாவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு கீரை 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த கீரையோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதில் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். எப்போவுமே கீரை கடையணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா தான் அந்த கீரை கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மண் பாத்திரம்னா சொல்லவே வேண்டாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட மண் பாத்திரம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு எவர் சில்வர் பாத்திரம் அல்லது அலுமினிய பாத்திரத்தில் வச்சு இதே மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். உங்களால் இந்த மாதிரி மத்து வச்சு கடைய முடியாது அப்படின்னா நீங்கள் கீரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பல்ஸில் 1 சுத்து அல்லது 2 சுத்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிக்சியில் அரைப்பட்டுருச்சுன்னா இந்த கீரை மசியல் நல்லாவே இருக்காது. இப்போ நான் நல்லா மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிடுறேன். இந்த மண் பாத்திரங்கிறனால ரொம்ப ஈஸியாகவே கடைஞ்சிரும். அதுவும் கீரை சூடாக இருக்கும்போது கடைஞ்சோம்னா தான் கீரை நல்லா மசிஞ்சு வரும். நம்ம மண் பாத்திரங்கிறனால அந்த கீரை ரொம்ப நேரம் சூடு தாக்கு பிடிக்கும். அதனால் கீரை கடைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரையை நம்ம அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சுருந்து வேக விட்டோம்னா அந்த கீரையோட கலரும் மாறிடும், கீரையும் கடுத்து போயிடும். அதனால் கீரை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், கீரை நம்ம அதிக நேரம் வேக விடாதனால இந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குன்னு. இதில் நம்ம பூண்டும் ஜீரகமும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம். வேக விடாதனால இது இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். கீரை கடையில் 2-3 மெத்தடில் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது காரக்குழம்புக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான கீரை கடையில் ரெசிபி. இதுக்கு அதிக பொருட்கள்லாம் தேவைப்படாது. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கீரை கடையில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த அரைக்கீரை கடையில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.